அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நேர்காணலில் பேசியிருக்கக்கூடிய ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே சீமானை குறித்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியணுமோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸாக பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே பதிலளிக்கும் விதமாக ஒரு வீடியோ போட போகிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆன்மீகம் கிடையாது, அது ஒரு சயின்ஸ் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கிளி ஜோசியம், எலி ஜோசியம் அப்படின்னு ஏகப்பட்ட ஏமாத்து வேலைகள் இருந்தாலும் தற்போது ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை வச்சு நாங்கள் கணிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது முழுக்க முழுக்க சயின்ஸ் தானே தவிர எந்த ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் சாதகமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் பொய் தான் அப்படின்னு தான் இன்னொரு தரப்பு வாதம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க ஜோதிடர் பாபு அவர்கள் மட்டும் இல்லாமல் பிரம்மம் ராம்ஜி மற்றும் ஒரு சில ஜோதிடர்கள் கணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படியே நடக்கிற காரணத்தினால ஜோதிடத்து மேலே இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நம்பிக்கை வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியுமே ஜோசியம் பார்க்குற வழக்கத்தை நிறைய பேர் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஆன்மீகத்து மேலேயும் ஜோதிடத்து மேலேயும் துளியும் நம்பிக்கை இல்லாத நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கூட ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புறாங்க அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானை குறித்து பல்வேறு விஷயங்களை ஜோதிடர் பாபு அப்படியே கணிச்ச ஒரு விஷயம் சொல்லலாம். ஆரம்பத்தில் சீமான் 1% வாக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த முறை சீமான் இவ்வளோ வாக்குகள் வாங்குவார் அப்படின்னும் இதற்கு அடுத்தபடியாக சீமான் 7% வாக்கு வாங்கி தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக மாறிய அந்த ஒரு விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா கணித்து நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஜோதிடர் பாபு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஜோதிடர் பாபு சீமானை குறித்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அதுதான் நடக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளோட இவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் தற்போது நேர்காணலில் நிறைய விஷயங்களை ஜோதிடர் பாபு பேசியிருந்தாலும் வீடியோடைய இறுதியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே என்கிட்ட நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சீமானுடைய அரசியல் குறித்து தான் கேட்குறாங்க அப்படின்னும் இதனால் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் சீமானை குறித்து உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள் இருந்தாலும் அவை எத்தனையுமே கமெண்ட்ஸாக கேளுங்க. இந்த எல்லா கமெண்ட்டுகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக நான் வீடியோவை தனியாக ஒரு சேனலில் போட போகிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதனால் இந்த ஒரு வீடியோக்கு கீழே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். ஜோதிடர் பாபு லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே அந்த ஒரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஜோதிடர் பாபு அவர்கள் சீமானை குறித்து கணிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.